ஒரு சிறிய ஊரில் முகத்தில் காயங்களும் உடலில் வித்தியாசமான தோற்றமும் கொண்ட ஒருவன் வாழ்ந்தான். அவன் பார்க்கும்போது குழந்தைகள் பயந்து ஓடிவிடுவார்கள். பெரியவர்கள் கூட அவனை பார்த்தவுடனே முகத்தை திருப்பிக் கொள்ளுவார்கள். யாரும் அவனுடன் பேச முயற்சிக்கவில்லை. எல்லோருக்கும் அவன் அசிங்கமானவன் என்ற பெயர் மட்டும் தெரியும். ஆனால் அந்த மனிதன் மனசு, அது குழந்தை போல சுத்தமானது. அவனுக்கு குழந்தைகள் மிகவும் பிடித்தவர்கள். தினமும் சாலையோரம் விளையாடும் குழந்தைகளை தூரத்திலிருந்து பார்த்து புன்னகைப்பான். ஆனா அந்த புன்னகையை கூட குழந்தைகள் பயமா நினைத்து ஒதுங்கி விடுவார்கள். ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு சிறுமியை பல தெருநாய்கள் துரத்த ஆரம்பித்தன. அவள் கத்தி அழுதாலும் யாரும் அருகே செல்ல தயங்கினார்கள். அந்த சமயத்தில் அந்த அசிங்கமானவன் என்று எல்லோரும் தவறாக எண்ணிய மனிதன் தைரியமாக ஓடி வந்து அந்த நாய்களை விரட்டிவிட்டு சிறுமியை தன் கைகளில் தூக்கி பாதுகாப்பாக அவள் வீட்டுக்கு கொண்டு போனான். அவளது பெற்றோர் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். அந்த மனிதனின் கண்களில் இருந்தது எந்த கோபமும் இல்லாமல் ஒரு தந்தையின் அன்பு போல் இருந்தது. அந்த நாளிலிருந்து அந்த சிறுமி அவனை பார்த்தால் பயப்படவில்லை, மாறாக புன்னகை செய்தாள். அவள்தான் முதல் குழந்தை, அவனை உண்மையிலேயே மனிதனாக கண்டவள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? அழகு என்பது முகத்திலும் தோற்றத்திலும் இல்லை, அது மனசில் இருக்கிறது. மனிதனின் உண்மையான அழகு அவனது இதயத்தில் தான் இருக்கிறது.